என்னடி இப்படி காலையிலே எங்கேயோ கிளம்பி போகிறீங்க போல் அக்காவும் தங்கச்சியும்? இன்னும் நான் சாப்பாடே செய்யலையே. சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்களா இல்லை பொழுதைக்கு ஊர் சுத்த போகிறீங்களா? ரெண்டு பேரும் ஒன்றாலாம் சும்மா கிளம்ப மாட்டீங்களே. எங்கேடி போகிறீங்க? போய் ஏதாச்சும் பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துடாதீங்க. உங்கள் வாய் ரெண்டு பேர் வாயும் நல்ல வாய் இல்லை. அம்மா நாங்கள் எங்கேயும் போகலம்மா. இல்லையே, ரெண்டு பேரும் நான் வந்து 8 மணிக்கு எந்திரிச்சாலே தார் வச்சு எழுப்பணும், எந்திரிக்க மாட்டீங்க. அதிசயமாக 7 மணிக்கெலாம் ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க. என்னடி பிளான் போட்டிருக்கீங்க? அம்மாட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுடி. கரெக்டாக மூக்கு வேத்துரும். அம்மாவுக்கு தெரியாம எப்பயாச்சும் எஸ்கேப் ஆகலாம் பார்த்தா முடியல. அம்மா நாங்கள் எங்கேயும் ஊர் சுத்த போகிறோம். அவள் கம்ப்யூட்டர் கிளாஸ் இன்னைக்கு தானே ஃபஸ்ட் நாள் போகிறா, அதனால சீக்கிரம் கிளம்பி போகிறா. எனக்கு காலேஜில் கொஞ்சம் சின்ன வேலை, எழுதுகிற நோட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால நான் சீக்கிரம் போய் எழுதணும். அதனால தான் நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். நாங்களே படிக்க நினைச்சாலும் நீ விட மாட்ட போலையே, ஊர் சுத்த சொல்லுவ போலையே. நாங்களே படிக்கிறதுக்கு எப்படி பொறுப்பாக கிளம்பிட்டோம். நீ என்னடானா ஊர் சுத்த கிளம்பிட்டியான்னு கேட்குறேன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அப்படியா ஊர் சுற்றுறோம்? என்னடி சொல்கிறீங்க? படிக்க கிளம்பிட்டீங்களா? ஆத்தாடி, துணியெல்லாம் வேறு நிறையா நான் பெட்ஷீட்லாம் ஊற வச்சுட்டேனேடி, அதை காய போடணுமேடி. நீங்கள் பண்ணுறது பார்த்தா திட்டுன்னு மழை அடிச்சுக்கிட்டு வெள்ளம் வரும் போலையே. பாத்தியாமா சைடு கேப்ல என்னையும் அக்காவையும் இப்படி பண்ணி விட்டுட்ட பாத்தியா? ஏன் நாங்க படிக்கவே மாட்டோமா? நாங்க படிச்சா மழை அப்படி அடிச்சுட்டு ஊத்துமாக்கும். நீ சரியே நல்லதம்மா. பின்னென்னடி, எந்திரிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் தார் வச்சு பண்ணணும். இன்றைக்கி நீங்களாக பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இதில் படிக்கிறதுக்கு வேற சீக்கிரமே போகிறேன்னு சொல்கிறீங்களா? அதுதாண்டி பெட்ஷீட்லாம் ஊற வச்சுட்டேன்டி. மழை வர மாதிரி தான் இருக்குது. வந்தால் இன்றைக்கி உங்களுக்காண்டி தாண்டி வரும். சரி விடுமா விடுமா, எப்போ ஒரே மாதிரி இருக்குமா? எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நாங்களும் ஒரு சின்ன சேஞ்சுக்கு இன்னைக்கு எந்திரிக்கலான்னு பார்த்தா அது உனக்கே பொறுக்கலையா? சரி விடு, நாளையிலேருந்து தூங்கிடுறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் சீக்கிரமே கிளம்பிடுறோம். சரிடி, சாப்பாடு செய்யலையேடி. நீங்கள் சொல்லியிருக்கணும்ல நைட்டு, எனக்கு காலைல சீக்கிரம் செஞ்சிருப்பல்ல. சாப்பாடு செய்யலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் உன் சாப்பாட்டுக்கு லீவு. எங்களுக்கும் உன் சாப்பாட்டுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு நாளாச்சும் நிம்மதியாக நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமே. காசை மட்டும் கொடுமா, நாங்கள் கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். என்னக்கா நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் ஆமாம், டெய்லி அம்மா இப்போ பார்த்தாலும் காலைல தோசை இட்லி இல்லைன்னா இந்த உப்புமா, மிஞ்சி போனால் சேமியா, இதை தவிர என்ன செய்ய போகுது? நம்ம கடையிலே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் என்னம்மா, அக்காவே சொல்லிடுச்சு, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஆளுக்கு 100 கொடுத்துரு. ஆமாடி, ஒரு ஆளுக்கு 100 பணம் என்ன மரத்துலேயே கேட்குது? ஆளுக்கு 20 சாரேன். 20 அதை வச்சு என்ன பண்ணுறது? சிப்ஸ் பாக்கெட்டு கூட வாங்க முடியாது. சரிடி, ஆளுக்கு 30 தக்காளி சாதம்லாம் இருக்கும்ல, அதை வாங்கி சாப்பிடுங்க. ஏன் சாப்பாடை குறை சொல்கிறீங்களா? நைட்டு இங்கே தானே வருவீங்க. அம்மா பசிக்குது, ஒரு முட்டை தோசை கொடுமா, ஒரு வெங்காய தோசை கொடுமான்னு வந்து கேட்பீங்களே. வாங்கடி, கரண்டிலே 2 இழுப்பு இழுத்து விட்றேன். என்னடி அம்மா 30 தான் தரேங்குது, என்ன பண்ணுறது? சரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதுவும் தராது, கஞ்சி பிசினாரி. சரி சரி, நீ மட்டும் நல்லா கோயட்டில் படிக்கிற, என்னை மட்டும் கேர்ள்ஸ் காலேஜில் தள்ளி விட்டுருச்சு. இந்த அம்மா இருக்கு சரியான ஆள். அதான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்காச்சும் போகிறல்ல, நல்ல நல்ல பசங்களாம் வருவாங்கல்ல, சைத்தடிக்கலாம். அதே நான் சீக்கிரம் கிளம்புறேன். நீ வந்து காலேஜில் சேர்ந்துருக்க வேண்டியதானே? நீ தான் அக்கா காலேஜில் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதே ஒன்று அம்மா அங்கே தூக்கி போட்டுருச்சு. இப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலம் காலையில் என் காலேஜுக்கு வந்துரு. என்னடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் கிளம்பிட்டோம். பாய். சரிம்மா பாய், நாங்கள் போயிட்டு வரோம். நம்ம ஆள் வேற இன்னைக்கு அழகோல இருக்காளே, இவ்வளோ அழகா இருக்கா. ஆனால் நம்மளை கண்டுக்க கூட மாட்டிக்கிறா. நான் வந்து எவ்வளோ நேரமாக கால் கடுக்க எந்திரிச்சு பல்லு கூட வெளுங்க விளக்காம இவளுக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் இவ பாரு என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறா. தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காளாம், இல்லை நிஜமாவே நான் அவள் பார்க்குறது தெரியலையா? திரும்பி பார்க்குறால பாருவே, அந்த பக்கம் என்னமோ ரோபோ ஒரு பக்கமாக திரும்பி இருக்குமே, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கா. அந்த பக்கம் திரும்புகிறாளா ஒரு மனுஷன் மெனக்கெட்டு வாரானே ஒரு வாரமா, திரும்பி பார்ப்போமே அப்புடின்னு பார்க்குறாளா? பேசாமல் நம்மளே போய் பேசிடுவோம். இப்போ தான் யாருமே இல்லையே, இப்போ பேசினாதான் கரெக்டாக இருக்கும். யாரும் இல்லை, நம்ம பேசிடுவோம். இவ்வளோ வேற காணுமே. நம்ம பசங்க நம்மளை கொண்டாந்து சீக்கிரம் விட்டுட்டாங்க. இவன் ஒருத்தன் ஒரு வாரமும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாள் தான் நம்ம பார்க்காத மாதிரியே நடிக்கிறது? யாரும் இல்லைன்னு அவன் வாட்டுக்கு திடீர்னு வந்து பேசிட்டானா? அச்சோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? யாரும் வரலைனாலும் பரவாயில்ல, நம்ம காலேஜுக்கு ஓடிட வேண்டியதான், அதான் நமக்கு நல்லது. இதான் நல்ல சந்தர்ப்பம். நம்ம போய் மனசில் இருக்கிறத சொல்லிடுவோம். முதல்ல பேரை கேட்போம், ஊரை கேட்போம், அதுக்கப்புறமா நம்ம மனசில் உள்ளதை சொல்லுவோம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ.
ஆத்தாடி, இவன் நம்மளதையும் கூப்பிடுறேன். இவங்க தொல்லை தாங்க முடியாதானே நான் கேர்ள்ஸ் காலேஜில் வந்து படிக்கிறேன். இங்கேயும் வந்து வம்பு பண்ணால் எப்படிரா? இப்போ என்னை யார் காப்பாற்றுவா? திரும்பி ஓடவும் முடியாதே, பக்கத்தில் இருந்து நிற்கிறேன். நம்ம கேட்காத மாதிரியே இருந்துருவோம். ஹலோ, உங்களை தான். திரும்ப மாட்டீங்களா? போச்சு, நம்மளை தான் கன்ஃபார்ம் கூப்பிடுறேன். இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? திரும்பி உள்ளே போகணுமே, திரும்பும் போது மாட்டிக்குவோமே. என்ன பண்ணுறது கடவுளே? இவன் எப்போ பார்த்தாலும் சீக்கிரமே வந்துடுறேன். இவனுக்குலாம் வேறு வேலை வெட்டியே இருக்காதா? நம்மளை ஃபாலோ பண்ணுறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளே, இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் இன்னைக்கு நீ காப்பாற்றிடு. நாளைக்குலாம் இவன் கண்ணுலேயே நான் படமாட்டேன். ஹலோ, உங்களை தாங்க. இவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்கள் முகத்தை கொஞ்சம் இந்த பக்கம் காமிச்சா என்னங்க? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்குன்னு அப்படியே நிற்கிறீங்களே, என்னங்க அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். ஹே பிரியா, கமலி, நீங்க 2 பேருமா? உங்க 2 பேரையும் தேடி தான் இந்த காலேஜுக்கு எதுக்கும் வந்திருப்பீங்களோ அப்படின்னு வந்தேன். பார்த்தா நீங்க இங்கே வந்துட்டீங்க. ஒருவேளை நீங்க என்னைய தேடினீங்களோ, நான் உங்களை தேடின மாதிரி. அப்பாடா, நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஓ அப்படியா? எங்களை தேடி நீ இந்த காலேஜுக்கு வந்தியா? நாங்க எதுக்கு இந்த காலேஜுக்கு வர போறோம்? சம்பந்தமே இல்லாம நம்ம காலேஜ்ல விட்டுட்டு பக்கத்து காலேஜ்ல கேர்ள்ஸ் காலேஜ்ல வந்து தேடுற. என்ன விக்ரம், என்ன நடக்குது? அது ஒண்ணும் இல்ல பிரியா, நைட்டு தூக்க குறைச்சிலே இருந்திருப்பாரு. சரியா தூங்கலையே என்னமோ, காலேஜ் மாதிரி வந்து தேடி இருக்காப்ல, அப்படிதானே? போயும் இவர்கள்ட்ட போய் மாட்டேனேனா அழகா நேரம் பேரை கேட்டு ஊரை கேட்டு நைஸா பேச ஆரம்பிச்சிருவேன். வந்துட்டாளுங்க நந்தி மாதிரி. நான் எங்கே போனாலும் இப்படிதான் இவளுக்கு மூக்கு வேர்க்குதோ. இவளுகளும் யாரையும் கரெக்ட் பண்ண மாட்டாளுங்க, நம்மளே யாரையும் கரெக்ட் பண்ண விட மாட்டாளுங்க. என்ன விக்ரம், என்ன காலேஜ் மாதிரி இப்படிலாம் வரலாமா? ஏன் நைட்டு சரியா தூங்கலையா? ஆமா கமலி, நைட்டு என்னன்னே தெரியலப்பா, தூக்கமே வரல. உங்க 2 பேரும் ஞாபகமாவே இருந்துச்சு. அதான் காலைல சீக்கிரம் வந்துடலான்னு நம்ம காலேஜ் நினச்சி இங்கே வந்து நின்றுட்டேன். இப்போதான் பார்க்குறேன் இது நம்ம காலேஜ் இல்லை, பக்கத்து காலேஜ்னு. நான் இதுக்கு இங்கெல்லாம் வரப்போகிறேன். தாவணி கட்டிட்டு ஒரு பொண்ணு நினச்சா நீ தான் நினச்சி போனேன். அப்புறம் தான் பார்த்தா நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க. வர வர யாரை பார்த்தாலும் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது, உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுறது? பாத்தியா பிரியா, விக்ரம் நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாவம் புள்ள, காலேஜ் தெரியாம மாறி வந்துட்டேன். நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சு வந்துட்டோம். என்ன சொல்கிறீங்க 2 பேரும்? தப்பாக நினச்சி வந்தீங்களா? ஆமா விக்ரம், நீ ஏதோ பொண்ணை பார்க்க டெய்லி எங்களை கலட்டிட்டு வரேன்னு தெரியும். அதனால தான் ஒரு நாள் சீக்கிரம் வந்து பார்ப்போமேன்னு வந்து பார்த்தான். வந்து பார்த்தா கரெக்டா நிக்கிற. இப்ப பார்த்தா எங்களை தேடுறோம்ங்கிற. என்ன நடக்குது விக்ரம்? யார் அந்த பொண்ணு? எத்தனை நாளா எங்ககிட்டே மறைச்சிட்ட பத்தியா? எங்ககிட்ட இருந்தே மறைக்கிறேன். எங்ககிட்ட மறைச்சு நீ ஏதாச்சும் செய்ய முடியுமா? அது இல்லடி, நானே இன்னும் பேசலை, பேரு கூட தெரியாது. இப்போ ஒரு வாரமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி பேரையாச்சும் இன்னைக்கு கேட்டுருவோம். யாருமே இல்லைன்னு பார்த்தேன். பேச போகும்போதே நீங்கள் வந்துட்டீங்க. இதனால தாண்டி உங்கள்ட்ட சொல்கிறதே இல்லை. நீங்கள் 2 பேரும் என்னை நிம்மதியாக இருக்க விடுவீங்களா? மாட்டோமே, இருக்கவே விட மாட்டோம். ஏண்டி ஒரு பேச்சு காய்ச்சம்? அப்படியா? பொண்ணு அழகா இருக்கு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் உதவி செய்கிறோம், நாங்கள் பேரை கேட்டு ஊரை கேட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லணும்லடி. ஃப்ரெண்டுலாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பாரு. பசங்க பொண்ணுங்க கூட எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க? இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எதுக்குமே லாய்க்கில்லை, அத்து விடுறதுலே தெரியுங்க. டேய், எங்களுக்கு தெரியாம ஒரு வாரமா ஒரு பிள்ளைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியல. நீ காலையிலயும் சாயங்காலம் எங்களை கழட்டி விடும் போதே எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் சீக்கிரமே எந்திரிச்சோம். மாட்டிக்கிட்டியா? சாரிடி, இப்போதான் தெரிஞ்சிச்சுல. அந்த பொண்ணு பேர் கூட என் மூஞ்சிய கூட திருப்பி பார்க்க மாட்டேங்குதுடி. நான் பார்க்கறது தெரியுதானே தெரியல. தெரியாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு வாரங்கிறியே, அதுவும் காலையில சாயங்காலம் டியூட்டி பார்க்குறேன். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பயந்து போய் தான் உன்னைய பார்க்க மாட்டேங்குன்னு நினைக்கிது. விடு விடு, பார்த்துக்கலாம். எங்ககிட்ட சொல்லிட்டீல்ல, இனி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம். என்ன கமலி, கரெக்டா? சூப்பராக சொன்ன பிரியா. நம்மளால் முடிஞ்சதை விக்ரம்காக கரெக்டாக பண்ணி விட்டுறணும். இவளுக்கு உண்மையாவே நமக்கு கரெக்ட் பண்றதுக்கு தான் இப்படி சொல்றாளுகளா, இல்ல அத்து விடுறதுக்கு இப்படி சொல்றாளுகளா? ஒண்ணுமே புரியலையே. இவளுகளை நம்ப முடியாது. கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். வர வர காலேஜ்ல புதுசா எந்த பொண்ணுங்களுமே பார்க்க முடியல. எப்ப பார்த்தாலும் பார்த்த மூஞ்சி. அவளுக்கு என்னமோ ரொம்ப அழகா இருக்க மாதிரி நம்மளை பார்க்க கூட மாட்டேங்கிறாளுங்க. நான் பார்க்கறதே பெருசு,
ஒருத்தனாச்சும் ஒருத்தன் நம்மளை சைட் அடிக்கிறானே அப்படின்னு கொஞ்சமாச்சும் திரும்பி பார்த்து சிரிச்சா தானே நல்லா இருக்கும். கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டே இருக்குன்னு தெரியல. வீட்டில் பார்த்தா அம்மா அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல குறியாக இருக்காங்க. எனக்கு பண்ணி வைங்க கேட்டால் சின்ன பிள்ளைங்கிறாங்க. நான் என்ன ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், காலேஜே முடிக்க போகிறேன். இருக்கட்டும், பார்ப்போம். இன்னைக்கு ஏதாச்சும் பொண்ணுங்க நமக்கு ஏற்ற மாதிரி வருதான்னு. ஹலோ பிரதர். என்னது பிரதரா? பொண்ணுங்க எனக்கு பிரதர்ன்னு கூப்பிட்டாலே பிடிக்காது. இல்லைங்க, முன்ன பின்ன தெரியாதவங்கள அப்படிதானே கூப்பிட முடியும். இங்கே கம்ப்யூட்டர் கிளாஸ் தனியாக எடுக்கிறாங்கல்ல, காலேஜில் தான் சொன்னாங்க. எந்த இடம் தெரியல, எங்கன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை நான் இங்கே காலேஜில் பார்த்ததே இல்லையே. இந்த காலேஜில் நீ படிக்கிறியா? எனக்கு தெரியாம ஒரு பொண்ணா? வாய்ப்பே இல்லையே. இல்லை, நான் இந்த காலேஜ் இல்லை, நான் கேர்ள்ஸ் காலேஜ். எங்கள் அக்கா தான் இந்த காலேஜில் படிக்கிறா. உங்க அக்காவா? யார் அது எனக்கு தெரியாம? எங்கள் அக்கா பேர் கமலி, ஃப்ரெண்டு பேர் பிரியா, அப்புறம் விக்ரம். அவங்க 3 பேர் தான். ஓ, அவங்களா? அது சுத்த வாயாடி. அதுகள்கிட்ட போய் வாய் கொடுத்தோம்னா நம்ம வாங்கி கட்டிக்க முடியாது. அப்போ தெரியுமா உங்களுக்கு? அவகிட்ட தான் கேட்கலான்னு பார்த்தேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அவகிட்ட வந்து கேட்கலான்னு பார்த்தா அவள் எங்கே சுத்த போனாலும் தெரியல. அதான் நீங்கள் நின்னீங்க, உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். இங்கே எங்கே இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. ஆனா உங்களுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏங்க சொன்னேன்னுங்க, தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அண்ணன் கூப்பிட்டா எப்படி சொல்றது? உன் பேர் என்ன? என் பேர் திவ்யா. திவ்யா பேர் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்ல முடியாது. அண்ணன் நான் கூப்பிடுறேன், நீ என்னைய. அப்புறம் வேற எப்படி கூப்பிட முடியும்? உங்கள் பேர் தான் எனக்கு தெரியாதே. என்னோட பேரு கௌதம். ஓகே கௌதம், என்னை கிளாஸ் இருக்கிறதுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? நானும் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கப்பா. சரி, டெய்லி இந்த பக்கம் வருவீங்களா? கண்டிப்பாங்க, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணவே போகிறேன். இன்னும் 2-3 மாதத்துக்கு கண்டிப்பாக வருவேங்க. அப்போ சரி, பார்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கா? கரெக்ட் பண்ணி பார்ப்போம். என்னங்க நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு கரெக்டாக நான் வழி சொல்கிறேன், வாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒன்று, என்னை பிரதர் மட்டும் கூப்பிட்றாதீங்க. எனக்கு அப்படியே கோவம், சரியான கோவமாக வந்துடும். அப்படியா? சரிங்க. அப்புறம் திவ்யா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் இல்லை இருந்தாலும் மறந்துடு. என்ன புரியல? இல்லை பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்காதேன்னு சொல்ல வந்தேன். வா போலாம். இவன் பேசுறதே சரியில்லையே. பிரதர் கூப்பிட்டாலும் திட்டுறேன், பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க கூடாதுங்கிறேன். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். நம்ம அக்காவை பற்றி இவ்வளோ ஃபேமஸாக சொல்கிறேன். நம்ம அக்கா வீட்டிலவே இப்படி பேசுறான்னு பார்த்தா காலேஜ்லேருந்து ரவுடி கும்ப மாதிரி தான் திரிவாளோ? இருக்கும். நம்ம கூட பிறந்தவ எப்படி இருப்பா?